ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இதை பண்ணினது இல்லையா. நீ இதை பண்ணினது இல்லையா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Haven't you ever done this? Haven't you ever done this? நெக்ஸ்ட் ஒன், நீ ஒரு தடவையாவது கண்டிப்பாக இதை பண்ணியிருப்ப. நீ ஒரு தடவையாவது கண்டிப்பாக இதை பண்ணியிருப்ப. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You must have done this at least once. You must have done this at least once. நெக்ஸ்ட் ஒன், நீ இதை எத்தனை தடவை பண்ணியிருக்க. நீ இதை எத்தனை தடவை பண்ணியிருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How many times have you done this? How many times have you done this? Next one, நான் ஒரு தடவை கூட இதை பண்ணினதில்லை. நான் ஒரு தடவை கூட இதை பண்ணினதில்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I haven't done this even once. I haven't done this even once. அங்கே இருக்கிற எல்லோருமே என்னோட சொந்தக்காரவங்க தான். அங்கே இருக்கிற எல்லோருமே என்னுடைய சொந்தக்காரவங்க தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone there is my relative. Everyone there is my relative. அவங்க எல்லோரும் உன்னுடைய சொந்தக்காரவங்களா. அவங்க எல்லோரும் உன்னோட சொந்தக்காரவங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are they all your relative? Are they all your relative? நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லோரும் வந்துட்டாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லோரும் வந்துட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone came as I expected. Everyone came as I expected. அவன் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். அவன் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't care about anything. He doesn't care about anything. நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't care about anything. I don't care about anything. நீ எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டியா. நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you care about anything? Don't you care about anything? நீ எதையுமே கண்டுக்காத. நீ பாட்டுக்கு நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ எதையுமே கண்டுக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't care about anything. You don't care about anything. என் மண்டையில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. என் மண்டையில் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதாச்சும் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் எதையாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Something is always running in my mind. Something is always running in my mind. நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Whatever you say is good to hear. Whatever you say is good to hear. நீ நம்பினா நிச்சயமா இது நடக்கும். நீ நம்பினால் நிச்சயமா இது நடக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will definitely happen if you believe. It will definitely happen if you believe. அவன் என் மேலே தண்ணியை ஊற்றிட்டான். அவன் என் மேலே தண்ணியை ஊற்றிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He poured water on me. He poured water on me. நீ ஏன் இவ்வளவு தப்பு பண்ணுற. நீ ஏன் இவ்வளோ தப்பு பண்ணுற. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you making so many mistakes? Why are you making so many mistakes? நான் எங்கேயும் தனியாக போக மாட்டேன். நான் எங்கேயும் தனியாக போக மாட்டேன். யார் கூடயாவது தான் போவேன். நான் தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't go anywhere alone. I don't go anywhere alone. நான் இந்த எல்லா வேலையையும் நாளைக்கு பண்ணவா? நான் இந்த எல்லா வேலையையும் நாளைக்கு பண்ணவா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can I do all these works tomorrow? Can I do all these works tomorrow? உண்மையா இதான் நடந்துச்சு. நிஜமா இதான் நடந்துச்சு. உண்மையா இதான் நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what actually happened. This is what actually happened. என்னால அவன்கிட்ட இதை சொல்ல முடியல. என்னால் அவன்கிட்ட இதை சொல்ல முடியலை. நான் சொல்லலாம் தான் போனேன், ஆனால் என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியலை. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I couldn't say this to him. I couldn't say this to him. நான் அவன்கிட்ட இதை சொல்ல மாட்டேன். நான் அவன்கிட்ட இதை சொல்ல மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not say this to him. I will not say this to him. அவன் ஏன் அதை சொன்னான்? அவன் ஏன் அதை சொன்னான்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did he say that? Why did he say that? அவன் அதை சொன்னானா? அவன் அதை சொன்னானா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did he say that? Did he say that? அவன் இதை சொல்லுவான். அவன் இதை நாளைக்கு சொல்லுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will say this tomorrow. He will say this tomorrow. அதை செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்ணுனான். அதை செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்ணுனான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He tried to do that. He tried to do that. உன்னோட ஃபீலிங் அப்போ எப்படி இருந்துச்சு? உன் மனநிலை அப்போ எப்படி இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How was your feeling? How was your feeling? அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இவ அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நீ தான் தப்பாக புரிஞ்சிருக்க, இவ அந்த அர்த்தத்துலலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She didn't mean that. She didn't mean that. நீ அந்த அர்த்தத்தில் சொன்னியா? நீ அந்த அர்த்தத்தில் சொன்னியா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you mean that? Did you mean that? உனக்கு என் மேலே அக்கறையே கிடையாது. உனக்கு என் மேலே அக்கறையே கிடையாது. நீ என் மேலே அக்கறையாகவே இருக்க மாட்டேன். உனக்கு என் மேலே அக்கறையே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't care for me. You don't care for me. அவ அதை சீக்கிரமே திரும்ப கேட்பா. அவ அதை சீக்கிரமே திரும்ப கேட்பா. அதனால யார்கிட்டையும் கொடுத்துடாத, அதை வச்சுக்கோ, அவள் சீக்கிரமே அதை மறுபடியும் திரும்ப கேட்பா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? She will ask it back soon. She will ask it back soon. இவ இதை திரும்ப கேட்பாளா? இவ இதை திரும்ப கேட்பாளா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will she ask it back? Will she ask it back? நான் இதை திரும்ப கேட்கவே மாட்டேன். நான் இதை திரும்ப கேட்கவே மாட்டேன். நீயே வச்சுக்கோ, நான் இதை திரும்ப கேட்கவே மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? I will never ask it back. I will never ask it back. இதை எங்கேயாவது பத்திரமா வச்சுக்கோ. இதை எங்கேயாவது பத்திரமா வை, காணடிச்சிடாத, இதை எங்கேயாவது பத்திரமா வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Keep it somewhere safe. Keep it somewhere safe. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? After that, I didn't want to go there. I didn't want to go there after that. நீ ஏன் அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை? நீ ஏன் அதற்கப்புறம் அங்கே போகவே இல்லை? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why didn't you go there after that? Why didn't you go there
after that. அதன் பிறகும் நீ அங்கே போகணும்னு விருப்பப்பட்டியா? அதற்கு அப்புறமும் நீ அங்கே போகணும்னு ஆசைப்பட்டியா? அதை எங்கே எப்படி கேட்கலாம்? Did you want to go there even after all these? Did you want to go there even after all these? நீ ஒரு முறை அங்கு சென்றால் திரும்ப திரும்ப அங்கு செல்ல ஆசைப்படுவாய். ஸோ நீ ஒரு தடவை அங்கே மட்டும் போயிட்டினா மறுபடியும் அங்கே போகணுன்னு நீ ஆசைப்படுவ. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Once you go there, you will want to go again and again. Once you go there, you will want to go again and again. நீ ஒரு தடவை அங்கே போனால் தொடர்ந்து போயிட்டே இருப்ப. நீ ஒரு தடவை அங்கே போனால் தொடர்ந்து போயிட்டே இருப்ப. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will keep going there once you have been there. You will keep going there once you have been there. இதுவே நீ ஒரு தடவை அவங்க சாப்பாடை சாப்பிட்டினா நீ அடிமையாயிடுவ. நீ ஒரு தடவை அந்த ரெஸ்டாரண்ட் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. ஸோ நீ ஒரு தடவை அந்த ரெஸ்டாரண்ட்டோட சாப்பாடை சாப்பிட்டுட்டினா நீ அடிமையாயிடுவ சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Once you try their food, you will be hooked. Once you try their food, you will be hooked. போன ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was feeling very bored last Sunday. I was feeling very bored last Sunday. எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருந்துச்சு. எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I felt like running away. I felt like running away. எனக்கு ஒரு கப் டீ குடிக்கணும் போல இருக்கு. எனக்கு ஒரு கப் டீ குடிக்கணும் போல இருக்கு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like drinking a cup of tea. I feel like drinking a cup of tea. எனக்கு அழுக வர மாதிரி இருக்கு. எனக்கு அழுக வர மாதிரி இருக்கு. எனக்கு இந்த படத்தை பார்த்து எனக்கு அழுக வர மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like crying. I feel like crying. எனக்கு இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்தது மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்தது மாதிரி இருக்கு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like I have come this place before. நெக்ஸ்ட் ஒன், இங்கே இருக்கிற எல்லோருமே என்னோட சொந்தக்காரவங்க மாதிரி தோணுது. இங்கே இருக்கிற எல்லோருமே என்னுடைய சொந்தக்காரவங்க மாதிரி தோணுது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel like everyone here is my relative. I feel like everyone here is my relative. என் வாழ்நாள் முழுக்க நான் இதை மறக்க மாட்டேன். என் வாழ்நாள் முழுக்க நான் இதை மறக்க மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will never forget it for the rest of my life. I will never forget it for the rest of my life. இது எப்போதும் என் கூடவே இருக்கும். நான் இதை எங்கேயுமே விடமாட்டேன். நான் இதை தொலைக்கவே மாட்டேன். இது எப்பயுமே என் கூடவே இருக்கும். இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராச்சும் ஏதாச்சும் தந்தாங்கன்னா இது நான் எப்பயுமே என் கூடவே வச்சுப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This will stay with me forever. This will stay with me forever. அவ்வளவு சுலபமாக உன்னால் இதை மறக்க முடியாது. அவ்வளவு சுலபமாக உன்னால் இதை மறக்க முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't forget it so easily. You can't forget it so easily. அவ கேட்டதை தவிர மற்ற எல்லாமே இங்கே இருக்குது. அவ கேட்டதை தவிர மற்ற எல்லாமே இங்கே இருக்குது. அவள் என்ன வேணும்னு கேட்டாலும் அது மட்டும் இங்கே இல்லை. அது தவிர மற்ற எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Everything is here except what she asked. Everything is here except what she asked. நான் கேட்ட எல்லாமே அங்கே இருக்கா. நான் கேட்ட எல்லாமே அங்கே இருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Is there everything I asked? Is there everything I asked? அந்த ஒன்றை தவிர மற்ற எல்லாமே இருக்கு. அந்த ஒன்றை தவிர மற்ற எல்லாமே இங்கே இருக்கு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything is here except that one. Everything is here except that one. நீ என்னை ரொம்ப சிரிக்க வைக்கிற. நீ என்னை ரொம்ப சிரிக்க வைக்கிற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are making me laugh a lot. You are making me laugh a lot. இதுவே நீ என்ன ரொம்ப அழ வைக்கிற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are making me cry a lot. You are making me cry a lot. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவனை ரொம்ப அழ வைக்காத. அவனை ரொம்ப அழ வைக்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't make him cry a lot. Don't make him cry a lot. So that's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.